வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான மா இஞ்சியை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் இஞ்சி இந்த மாதிரி மஞ்சள் மாதிரி இருக்கும். இது மாங்காயோட டேஸ்ட்டும் இஞ்சியோட டேஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும். மாங்காயோட புளிப்பு அவ்வளோ இருக்காது. சம்மரில் இது நல்லா கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மண் போக வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். 200 கிராம் மாங்காய் இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஒரு கடாய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு அரை கப் விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, துருவி வச்ச மா இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இந்த மா இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். ஒரு 4 நிமிஷமாக இதை எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகாய் பொடி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். புளி விட்டு நல்லா குக் ஆயாச்சு. பாருங்கள், விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்தாச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க. தயிர் சாத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மா இஞ்சி தொக்கு ரெடி.